சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அருவி அருவி அங்க பாரு, அத்தை உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. அருவி, அழக்கூடாது. அருவி, இங்க பாரு. அருவி, சாரி. இங்க பாரு. வேண்டாம், அழாத அழாத அழாத. என்ன மன்னிச்சிருங்க. சாரி. என் அம்மா கிடைச்ச சந்தோஷத்துல நான் உங்களை பத்தி யோசிக்கவே மறந்துட்டேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. இது எல்லாருக்கும் நடக்கிறதா. நமக்கு புதுசா ஒரு உறவு கிடைக்கும் போது பழைய உறவை மறக்கிறது வழக்கம் தானே அருவி? இல்ல, நான் கண்டிப்பா உங்களை மறக்கல. ஏதோ என் அம்மாவை கவனிக்க வேண்டியதுனால உங்களை கவனிக்க முடியாம போயிடுச்சு, அவ்வளவுதான். மத்தபடி உங்களையும் சரி நம்ம குடும்பத்தையும் சரி எப்படி அத்தை என்னால மறக்க முடியும்? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்போ பொறுமையா இருந்த அத்தை கிட்ட பேசிட்டு போவோன்னு தான் நாங்க எல்லாரும் நம்பினோம். ஆனா நீ உன் அம்மா புடவை மட்டும் எடுத்துட்டு வேகமா போயிட்டு அருவி. அத பார்த்து அத்தை ரொம்ப கலங்கிட்டாங்க. விடுலட்சுமி, என்ன மன்னிச்சிருங்க. நான் கனவா நினைச்சிட்டு இருந்த என் அம்மாவை நேர்ல பார்த்ததும் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. அந்த வேகம் தான் என்ன அப்படி நடந்துக்க வச்சது. அது தப்புதான், கண்டிப்பா தப்புதான். அதுக்காக உங்களை மறக்க முடியுமா? நான் என் அம்மா இல்லாம அனாதையா ஃபீல் பண்ண போவே நீங்க தான் எனக்கு அம்மாவா இருந்து ஆறுதல் கொடுத்தீங்க. இவ்வளவு காலமா என் அம்மா இல்லாத குறைய தீர்த்து வச்சதே நீங்க தானே. உங்களை எப்படித்தான் நான் மறப்பேன்? உன்னை பத்தி எனக்கு தெரிய அருவி. நீ எப்பவுமே என்ன மறக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததுமா. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் நம்பிக்கை தப்புன்னு சொல்லும்போது அது என்னால தாங்கிக்க முடியல. நான் உன்னை மருமகளா மட்டும் பார்க்காம என்னோட மகளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு புதுசா ஒருத்தங்களை அம்மான்னு நீ சொல்லும்போது அத என்னால தாங்கிக்க முடியலம்மா. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, தப்பு உன் மேல இல்ல, என் மேலதான். நீ என் மேல வச்சிருந்த பாசத்தை வேற ஒருத்தர் பறிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உணர்ந்த. உன்னை என் கூட சேர விடாம பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டேனா? அத்தை, நீங்க பெரியவங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பக்குவம் இருக்கும். நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நம்பினேன். அதனாலதான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கொடுக்காம சந்தோஷமா எங்க அம்மா கூடவே இருந்துட்டேன். ஆனா இந்த அளவுக்கு வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அத நான் யோசிக்கவும் இல்லை. பக்குவம் வயசானா மட்டும் ஒருத்தருக்கு பக்குவம் இருக்குன்னு சொல்ல முடியாதுமா. ரொம்பவும் நேசிச்ச ஒருத்தர் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற பயம் வரும்போதுதான் எல்லா பக்குவமும் வயசையும் தாண்டி அது உடைஞ்சு போயிடும். ஆமா, பொம்மையை தொலைச்ச சின்ன குழந்தைக்கும் என்ன மாதிரி பெரியவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் அப்ப இருக்காதுமா. பயம், கோபம், பொறாமைன்னு எல்லா பதட்டமும் அந்த வயசையும் மீறி வந்து சேர்ந்துடும். நானும் கொஞ்சம் அப்படித்தான் இருந்தேன். எனக்கு புரியுது.
ஆனா இனிமே நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். எங்க அம்மா எனக்கு கிடைச்சதுனால என்னைக்குமே உங்க மேல இருக்க பாசம் எனக்கு குறையாது அத்தை. அதே சமயம் எங்க அம்மா பாவம் அத்தை. கொஞ்ச நாளா நான் பக்கத்துல இருக்கிறது தெரிஞ்சும் அதை காட்டிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அடிபட்டு சாவோட எல்லை வரைக்கும் போய் பழைச்சு வந்திருக்காங்க. அதனால கொஞ்ச நாள் என் அம்மாக்கு நான் ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு நான் வந்துருவேன். அருவி, இப்படி நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாதான் அத்தையோட மனசு சமாதானம் அடையும்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் அத்தை இங்க கூட்டிட்டு வந்தோம். ஆமா அருவி, நாங்க வந்தது வீட்ல யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சாலும் சும்மா கோவிலுக்கு வந்ததா தான் சொல்ல போறோம். உன்னை பார்த்தோன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். நம்ம வீட்ல எல்லாருமே உங்க மேல கோவமா இருக்காங்க. பாவம் புகழ் மாமாவும் நீங்க வீட்டுக்கு வரலன்னு வேதனையில தான் இருக்காரு. அது உங்களுக்கு தெரியாம நடந்துக்கிறாரு. எல்லாருக்குமே நீங்க அங்க இல்லாதது பெரிய குறையா இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும் வெண்ணிலா. எல்லாருமே என் மேல பாசம் வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் வீட்டுக்கு வராததான் அவங்களால தாங்கிக்க முடியல. ஆனா இப்ப நான் வந்து என்ன சொன்னாலும் புகழுக்கும் எனக்கும் பிரச்சனை தான் வரும். அதனாலதான் நான் கண்டும் காணாத மாதிரி அமைதியா நான் என் அம்மாவோட இருந்துக்கிட்டேன். சரி அருவி, நாளைக்கு அத்தை மாமாவோட வெட்டிங் டே ஃபங்க்ஷன் இருக்கு, மறக்காம வந்துரு. கண்டிப்பா வருவேன்க்கா. எங்க அம்மாக்கு உடம்பு குணமானதுக்காக நாளைக்கு கோயில்ல அன்னதானம் போட போறேன். அந்த விசேஷத்தை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ம்? சரி அருவி, மறக்காம வந்துரு. அப்ப நாங்க கிளம்புறோமா? சரிங்க அத்தை. ம். கவலைப்படாதீங்க. ம். சரி, நாங்க வரோம். ம்? ஆ வரோம் அருவி. பாய்க்கா. ஆ சரி வெண்ணிலா. ஆ, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. எனக்கு கோயில்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரிம்மா. நான் பார்த்துட்டு கிளம்புறேன். சரி. வாங்க அத்தை. போலாமா அத்தை, பாட்டி? கவலைப்படாதீங்க. அக்கா கூட்டிட்டு வாங்க. பாத்து. வாங்க அத்தை. வரோம் அருவி. போயிட்டு வரோம். பாய். மா, இந்தாங்க பிரசாதம். அப்பா, இந்தாங்க பிரசாதம். நீங்களும் எடுத்துக்கோங்க.